ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2025. இன்னும் 6 மாதங்கள் இருக்குது. வெறும் 6 மாதம் தான் இருக்குது. இந்த 6 மந்த் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ப்ரிப்ரேஷன் இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு பிகினராக ப்ரிப்ரேஷன் எந்த மாதிரி ஆரம்பிக்கணும், எங்கேருந்து கொண்டு போகணும், எந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கலாம், எங்கே முடிக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ ரீசெண்டாக பேட்டர்ன்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த புக் படிக்கலாமா, படிக்க வேணாமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, பின் குறிப்பு, எனக்கு குரூப் 2 2A எல்லாம் வந்து தெரியும், நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யாருக்காக, நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நான் சரியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க, பிளான் போடுறாங்க, டெஸ்ட் போடுறாங்க, எல்லாமே வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு விதமான குழப்பம் நிச்சயமாக வந்து வரும். பட் எதை ஃபாலோ பண்ணாலும் எதனா ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அடித்தாலும் பிடிச்சாலும் போக வேண்டிய இடம் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நோக்கம் அந்த டிஎன்பிஎஸ்சி போர்டுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்காக எதை ஃபாலோ பண்ணாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அது போகிற வழியை மட்டும் பாருங்கள். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தாலும் எந்த பிளான் பார்த்தாலும் ஒரு 3 பிளான் சூஸ் பண்ணுங்கள். அந்த 3 பிளானில் எது பெஸ்ட்டுன்னு ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஒன்றை மட்டும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். ஏன்னா இங்கே நாம தான் வந்து பெஸ்ட்டு, நம்ம தான் நல்லா பண்ணிக்கிட்டோம், அந்த மாதிரி கிடையாது. ஏகப்பட்ட விஷயம் வந்திருக்கு. பட் எதை கொண்டு போனாலும் கரெக்டாக ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கச்சா முச்சன் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே ரைட், பார்த்துடலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2 2A லாங்குவேஜ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது தமிழ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இங்கிலீஷ்க்கும் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பேஸ் பண்ணி இங்கிலீஷ்க்கும் சீக்கிரமாக நம்ம ஆரம்பிச்சிடலாம். காரணம் டைம் கிடையாது. பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஜூலை மாதம் வருது. இந்த மந்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா குரூப் 4 முடிஞ்ச கையோட குரூப் 2 அறிவிப்பு வந்து வரப்போகுது. அப்போ குரூப் 4 நல்லா பண்ணியிருக்கலாம், நல்லா பண்ணாமல் கூட வந்திருக்கலாம். இன்கேஸ் ஒழுங்காக பண்ணாத பட்சத்தில் அந்த ஸ்ட்ரெஸ் இங்கே அப்படியே வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. குரூப் 1 குரூப் 4 வாட் எவர், உங்கள் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக சிலபஸ் பேஸ் பண்ணி கொண்டு போனால் எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஓகே, அந்த எக்ஸாம் டேட் செப்டம்பர் 28 வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வெறும் 75 நாட்கள் மட்டும்தான். இது பத்தாது, சத்தியமாக பத்தாது. அதனால் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஓகே, நான் எப்போயுமே சொல்கிற விஷயந்தான், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து முடிக்காத மாதிரி தான் வந்திருக்கும். ஒரு பாலிட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஹிஸ்ட்ரி முடிக்கலன்னு ஃபீல் ஆகும். ஹிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணால் லாங்குவேஜ் இருக்குது, லாங்குவேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தமிழ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து போக முடியும். இப்போது ஒரு 10 கேள்வி இருக்குது, சரி 100 கேள்வி இருக்குது. இப்போ 100 கேள்வி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. ஓகே, டெஸ்ட் பேஸ்ட் நீங்கள் வந்து போடுறீங்க. அப்போது இந்த 100 கேள்வி டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே நாளில் இந்த 100 கேள்வி நான் சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 40-50 கேள்வி போகும்போதே மைண்ட் ஒரு மாதிரி அலைப்பாயும், ஒரு ஃபோக்கஸே அங்கே இல்லாத மாதிரி வந்து போயிடும். அப்போ அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிளானை பிரேக் பண்ணுங்கள். இப்போ 100 கேள்வி இருக்கா, என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 25 கேள்வி அந்த மாதிரி போடுங்க. ஸோ ஒன் டே நீங்கள் 4 ஹவர்ஸ் பிளான் பண்ணுறதை விட இந்த பேப்பருக்கு ஒரு நாளைக்கு நான் 1 ஹவரில் 25 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். அதை மூடி வச்சுட்டு மீதி இருக்க 3 மணி நேரம் வேறு வந்து படிங்க. நெக்ஸ்ட் டே அடுத்த 1 மணி நேரம் அடுத்த 25 கேள்வி. அப்போது இந்த 4 நாட்களில் இந்த பேப்பரை நீங்கள் முடித்தா மாதிரி வந்திருக்கும், மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ண மாதிரி வந்திருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்த உடனே ஃபுல்லாக கவர் பண்ணிட முடியாது. ஸோ படிக்கும் போது பயப்படாதீங்க. இங்கே சில விஷயங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இதை படிக்கும் போது அதை முடிக்க முடியாது, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கிற விஷயம் சரியாக இருக்கும், அதை மட்டும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்குவோங்க. ஓகே ரைட், சரி பார்த்துலாம். அண்ட் குரூப் 2 2Aக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். March 15th பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சரி பார்க்கலாம். ரைட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், குரூப் 2 2A இல்லையா. இந்த குரூப் 2 2Aல என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்ன ஏஜ் லிமிட், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எத்தனை அட்டெம்ப்ட் நான் வந்து கொடுக்க முடியும், என்னென்ன கேட்டகரி இதெல்லாம் வந்து இப்போ நான் இருக்குது. இந்த எல்லா விஷயமும் நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட சிலபஸ் இருக்குது, நான் டெஸ்ட் பேட்ச் போடுறேன், கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன், படிக்கிறேன், அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பேஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இது எங்கே கற்றுக்க முடியும், ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன். இப்போ 2024 குரூப் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே டீட்டெயிலாக படித்து பாருங்கள். நான் பண்ணுற தப்பே அதுதான். நான் படிக்கிறோம் எல்லாம் வந்து ஓகே, பட் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோம், எந்த போஸ்ட்டுக்கு படிக்கிறோம், என்ன பே கொடுக்குறாங்க, என்ன பேட்டர்ன் இருக்குது, இந்த எல்லா விஷயங்களும் ப்ரீவியஸாக கண்டக்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது எல்லாமே டீட்டெயில் வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் பண்ணுற தப்பு, நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ப்ரோ எனக்கு ஏஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல, பார்த்து சொல்லுன்னு கேட்பாங்க. அப்போ ஏஜ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வெக்ஸ் ஆகிடும்.
ஸோ அந்த தப்பை யாரும் பண்ணுறாதீங்க. ஆரம்பத்திலே உங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குது, ஏஜ் இருக்குதா, லிமிட் இருக்குதா, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி, என்ன போஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சரிங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் ப்ரிலிம்ஸ் இருக்குது அண்ட் மெயின்ஸ் இருக்குது. சரியா? ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குரூப் 2 படிக்க போகிறேன், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது MCQ GS 75 கேள்விகள், நோ டவுட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். GS அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி இதெல்லாம் சேர்ந்து வரதான் GS. அடுத்தது மேக்ஸ் 25 கேள்விகள். லாங்குவேஜ் தமிழும் உண்டு, இங்கிலீஷும் உண்டு. குரூப் 4ல் இங்கிலீஷ் கிடையாது, பட் குரூப் 2 2Aல தமிழும் உண்டு, இங்கிலீஷும் உண்டு, 100 கேள்விகள். ஓகே, அண்ட் குரூப் 2 2A சிலபஸ் அப்டேட் பண்ணியாச்சு. நீங்கள் லாஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அந்த சிலபஸ் இப்போ கிடையாது, சிலபஸ் அங்கே மாற்றிருக்காங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் டெலகிராமில், அந்த ஓல்டு சிலபஸ் அந்த PDF ஃபார்ம்லாம் வந்து கொடுத்துருப்போம், அந்த PDF திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் வந்து வீழ்ச்சிக்கோங்க, சிலபஸை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. லாங்குவேஜ் பார்ட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, நியூ சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ரைட். சரி, அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ், 2A பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ். ரைட்டா? சரி ப்ரோ, இப்போ எல்லாம் வந்து ஓகே, ஏஜ் பார்த்துட்டேன், லிமிட் பார்த்துட்டேன், எஜுகேஷன் ஓகே ஆகிடுச்சு, நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் எங்கே கையை வைக்கணும்? டெஸ்ட் பேட்ச் போடணும் கிடையாது, கிளாஸ் போடணும் கிடையாது, புக்கை வாங்கணும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து வரணும். அதாவது லாஸ்ட் இயர் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் ஏகப்பட்ட பேர் கிளியர் பண்ணியும் மெயின்ஸில் பெருசாக அடி வாங்கினதுக்கான காரணம் சிலபஸ் ப்ராப்பராக கிராக் பண்ணாதது மட்டும்தான். ஏன்னா இந்த இடத்துல ப்ரிலிம்ஸ் குரூப் 2 2A மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு சில விஷயங்கள் காமனாக தான் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போது அந்த சிலபஸ் என்ன வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த விஷயம் கிளியராக உங்களுக்கு வந்து புரியணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது இப்போ பாலிட்டி வந்து படிக்கிறீங்க, பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ப்ரியாம்பிள் அப்புறம் மாதிரி படிக்கிறீங்க, முகவுரை பாலிட்டியில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது ப்ரிலிம்ஸ் லிஸ்ட்டில் கவர் ஆகுதா? எஸ், கவர் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மெயின்ஸ் இது கவர் ஆகுதா? எஸ், இது கவர் ஆகுது. ப்ரீவியஸ் விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து செக் பண்ணி ஆகணும். அப்போ இந்த ஒரு டாப்பிக்கும் ப்ராப்பராக டீகோட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம், எல்லாம் வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி செல்ஃப் அனலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மற்றவங்க கொடுக்குறாங்க, பண்ணுறோம், எல்லாம் வந்து ஓகே. இன்னைக்கு காலகட்டம் யூடியூப்பில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒரு டாபிக் நம்ம எடுத்தோம்னா ப்ரியாம்பிளா 6th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது, பேஜ் வைஸாக கொடுக்குறாங்க, பேஜ் வைஸாக PDF டாக்குமெண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா சோர்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அதான் வந்து முக்கியம். இங்கே பண்ணுற தப்பே அது மட்டும் தான். இப்போ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கி போட்டுப்பாங்க, ஆனால் எதையும் படிக்க மாட்டாங்க. அந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க. ஒரு சோர்ஸை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும். அண்ட் சேம் டைம் வேர் டு ஸ்டடி அது யார் அப்லோட் பண்ணாலும் சரிங்க, அது எந்த யூடியூப் சேனலோ அகாடமி யார் கொடுத்தாலும் PDF கொடுக்குறாங்களோ அந்த PDF எடுத்து கைப்பட பார்க்காம எழுதுங்க. பாலிட்டியா 6th புக்கில் இதை படிக்கணும், 7th புக்கில் இதை படிக்கணும், 8th புக்கில் படிக்கணும், தமிழ் இலக்கணம் எங்கே இருக்குது, இங்கிலீஷ் போயம் எங்கே இருக்குது, இந்த மாதிரி கைப்பட டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 1 or 2 days டைம் எடுத்து ஒரு A4 ஷீட்லையோ நார்மல் பேப்பர்லையோ சிலபஸை பார்த்து எழுதுங்க. அண்ட் எங்கேருந்து படிக்கணும், எந்த புக்கை படிக்கணும், எந்த டாபிக் படிக்கணும், ஒரு PDFல அழகாக கொடுத்துருந்தாலும் அதை பிரிண்ட்டு போகிறத விட கையில் எழுதுனா பெட்டராக வந்திருக்கணும். தயவு செஞ்சு பண்ணுங்கள். இதோட வேல்யூ உங்களுக்கு இப்போ புரியாது, நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் போகும்போது தான் அதுக்கான வேல்யூ புரியும். ரைட்? டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். டைமை நீங்கள் உள்ளே போடுறீங்கன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். மெயின் சிலபஸ் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக பாதி கடல் நீங்கள் தாண்டின மாதிரி தான். ரைட்? அப்போ யாராக இருந்தாலும் நீங்கள் படித்ததுனாலும் பரவாயில்ல, பட் சிலபஸ் PDF இருக்குது, இங்கிலீஷ்க்கு இருக்குது, தமிழுக்கு இருக்குது, அதை பார்த்து எழுதுங்க. அடுத்த விஷயம், எங்கேருந்து படிக்கணும், எந்தெந்த டாபிக் படிக்கணும், எந்த பேஜ் படிக்கணும், எந்த புக்கில் படிக்கணுன்ற வரைக்கும் அழகாக ஒரு ப்ளூ பென்னோ ரெட் பென்னோ பிளாக் பென்னோ மாற்றி மாற்றி அழகாக எழுதி அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கிளியராக நீங்கள் படிக்க முடியும். இப்போ டெஸ்ட் பேட்ச் எல்லாரும் வந்து போடுறாங்க, அப்போ என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு கொஸ்டின் வந்து அனுப்புவாங்க, கீ அனுப்புவாங்க. அந்த கொஸ்டின் படிப்போம், கீ படிப்போம், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன சிலபஸ் படிக்கும் அது தெரிய வரணும். எல்லா அகாடமிலையும் அதை கைட் பண்ணுவாங்களா? தெரியாது. அது நீங்கள் தான் கரெக்டாக வந்து பண்ணணும். இந்த இடத்துல 99% நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த எஃபோர்ட் தான் அகாடமி கொடுக்குற அந்த 1% வந்து நீங்கள் டாலி பண்ண முடியும். நீங்கள் எஃபோர்ட்டே போடாமல் இதை மட்டும் நம்பிட்டு இருந்தால் கிளியர் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய அகாடமி இருந்தாலும் டெஸ்ட்டு இங்கேருந்து வந்திருக்கு, இங்கே தான் கேட்டிருக்காங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் ஓகே. பட் சரக்கு உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதை ப்ராப்பராக உள்ளே ஏற்றி இறக்குனா மட்டும்தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அப்போ உங்களை ஃபர்ஸ்ட் நம்புங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயம் நம்ம வந்து நம்பலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் சிலபஸ் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் பார்க்காம எழுதிட்டு வேர் டு ஸ்டடி பார்க்காம பார்த்து எழுதுங்க.
சிலபஸ் பார்க்காம எழுதிட்டு வேர் டு ஸ்டடியை என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்றோ எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு டாப்பிக்கும் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் வந்து இருக்குது. 10th புக்கில் இந்த டாபிக் கவர் ஆகுது, 12th புக்கில் கவர் ஆகுது, ஓவர், முடிஞ்சு போச்சு. அடுத்தது இப்போ பாலிட்டி ஹிஸ்ட்ரி வந்து படிக்கணும். 1857 ரிவால்ட் வந்திருக்கு, இந்த ரிவால்ட்டா 8th புக்கில் கவர் ஆகிருக்கு. அடுத்தது 11th புக்கில் கவர் ஆகிருக்கு, 12th ஓரில் வந்து கவர் ஆகி. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது, டிகிரி லெவல் புக்காக எங்கே வந்து கவர் ஆகுது, இந்த விஷயம் கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸாம் படிக்க ஈஸியாக இருக்கும். உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஸ்கில்லு வேறு. நீங்கள் வந்து ஒரு புக்கை எடுத்தால் 1 ஹவரில் படிக்கலாம், ½ அன் ஹவரில் படிக்கலாம், அது ஸ்கில் சீக்கிரம் வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ ஆர்டிக்கல் இருக்கா, ஒரு 10 ஆர்டிக்கல் இருக்குது, ஈஸியாக நீங்கள் மகப் பண்ணிடலாம், படித்து முடிச்சிட முடியும், அது ஸ்கில். பட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். அந்த படிக்கிற விஷயம் 10 ஆர்டிக்கல் படிச்சிங்க, அந்த 10 ஆர்டிக்கலை எங்கேருந்து படிச்சிங்க, எப்படி கொஷினில் அப்ளை பண்ண போகிறீங்க, அதான் வந்து முக்கியம். அந்த ஸ்ட்ராட்டஜி கிளியராக இருந்தால் தான் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகே, அதை நீங்கள் தான் செல்ஃபாக வந்து மேக் பண்ணணும். கிளியர்? அப்போ இதான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்தது நம்ம ரேஞ்ச் என்ன, அது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸில் 100% மார்க் யாரும் எடுக்க முடியாது, அது பக்கம் போகாதீங்க. நம்ம டார்கெட் கட் ஆஃப் வந்து பார்த்துக்கோங்க. 150 160 வரைக்கும் இது ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 200. ஓகே, இதில் லாங்குவேஜ் மேக்ஸிமம் 95 98 போட்டு ஆகணும். மேக்ஸ் 23 நீங்கள் போட்டே ஆகணும். முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ ஜிஎஸ் நம்ம வந்து வரலாம். இந்த இடத்துல லாங்குவேஜ் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோமோ அதே வெயிட்டேஜ் ஜிஎஸ்க்கும் கொடுத்தா தான் கிராக் பண்ண முடியும். காரணம் என்ன, நல்லா பாருங்கள். இங்கே 75 கேள்விகள் கேட்குறாங்க. 75ல் நீங்கள் 40 மேலே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கணும். இந்த 75 பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 15 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்டா? 30 கேள்விகள் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி டைரெக்டாகவோ இன்டைரக்டாவோ கேட்க போகிறாங்க. 30 அவுட் ஆஃப் சமச்சீர் புத்தகம் இதை வந்து கேட்பாங்க. எஸ், சமச்சீர் புத்தகம் மட்டுமே இங்கே வந்து போதாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டிகிரி லெவல் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே படிக்க போகிற விஷயம் ஃபிலிம்ஸ்க்காக மட்டும் இல்லை, நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் தேவைப்பட போகுது. அதை மட்டும் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. ஓகேவா? அப்போ நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி ஆகணும், புக் லிஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் பேசிக்கான புக்ஸு சமச்சீர் புத்தகம் 6th இருந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். அட போங்க ப்ரோ, டிஎன்பிசி வேறு மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் அதை படிக்கணுமா? எஸ், படிக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே 30 கேள்விகள் உங்களுக்கு சமச்சீர் புக்கை தான் கேட்க, இல்லை மாற்றம் இல்லை, சத்தியமாக வரும். 30 to 35 கேள்விகள் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ கேட்க தான் செய்வாங்க, அதில் மாற்று கருது இல்லை. ஆனால் அந்த கட் ஆஃப் டிசைட் பண்ண போகிறது தான் இந்த 30 கேள்விகள். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் முடிக்க வேண்டியது இங்கிலீஷோ தமிழோ என்ன பண்ணிருக்கணும், கம்ப்ளீட்டாக சமச்சீர் புக்கை மொத்தமாக வந்து முடிக்கணும். அடுத்தது இப்போது இலக்கணம் எடுத்தால் கூட உங்களுக்கு டாபிக் கொடுத்துருக்காங்க, பட் வெளியேந்தும் கேட்க தான் செய்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க, இலக்கணம் பார்ட் சொல்லிட்டாங்க. இலக்கணம் பார்ட்டில் புக் பேக்கும் கேட்கலாம், புக்கில் இருந்து உள்ளே வந்து கேட்கலாம். அவங்களா ஒரு கேள்வி ரெடி பண்ணி இதை வந்து ஆன்சர் பண்ணுவோம் சொல்லலாம். நமக்கு தேவை என்னது, கான்செப்ட் தான் வந்து முக்கியம். இப்போ கிராமர் இருக்கா, டென்ஸ் இருக்குது, டென்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், புக்லேயும் படிக்கலாம், வெளியும் படிக்கலாம். அந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணுங்கள். நவுன்னா என்ன தெரிஞ்சால் வந்து போதும், அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்திருக்கணும். கிளியர்? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிக்க வேண்டியது சமச்சீர் புத்தகம் கிளியராக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த புக்ஸ் தாங்க, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை கரெக்டாக வந்து முடிச்சிடணும். 6th to 10th 11th and 12th வரைக்கும் நீங்கள் படிக்கணும். ஜியோகிரஃபியா 10th மட்டும் போதாது, 12th படிக்கணும், 11th படிக்கணும், 9th படிக்கணும். நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. ஆரம்பமே அங்கே வந்து போயிடாதீங்க. நிறைய பேர் யோசிக்கிறது, இப்போ 100 கேள்வி இருக்குது, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ 100 கேள்விகளில் ஒரு 25 கேள்விகள் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருக்காங்க, வெளியேருந்து கேட்டிருக்காங்க. 75 கேள்விகள் நீங்கள் படித்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க, பட் நீங்கள் ஓரளவு தான் படிச்சிருக்கீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 25 கேள்விகள் கேட்டுட்டாங்க, இது எங்கேருந்து கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க, எந்த புக்கில் கேட்டாங்க, எந்த எடிஷன்ற ரிசர்ச் அதிகமாக பண்ணுறோம். பட் இந்த 75 இருக்குல்ல, இது கையிலே இருக்க சோர்ஸு, இதை நம்ம சர்ச் பண்ண மாட்டோம். ஸோ கையில் இருக்க சோர்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு டிகிரி லெவலுக்கு போங்க, நிச்சயமாக எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பேஸ் பண்ணி பிரிச்சுக்கோங்க. இந்த புக்ஸ்லாம் அவசியம். ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு கேட்டால் எஸ், நிச்சயமாக கையில் நீங்கள் வாங்கி தாங்க ஆகணும். எந்த ஒரு சாய்ஸுமே இல்லை. ஏன்னா நீங்கள் மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ குரூப் 4னா ஓகே ப்ரிலிம்ஸ் மட்டும் போயிடலாம், பட் ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணி யூஸ் எல்லாம் போயிடக்கூடாதுன்னா நீங்கள் மெயின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். எல்லா புக்ஸுமே அவசியம். டிகிரி லெவல் புக்ஸும் வேணும், சமச்சீர் புத்தகமும் வேணும். இங்கே ஏகப்பட்ட பேர் என்கிட்ட வந்து கேட்குறது, எதுக்காக சமச்சீர் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியுமா, நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து ப்ரூஃப் காட்டுங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கான ப்ரூஃப் நீங்கள் தான் ப்ராப்பராக செக் பண்ணணும். இது கேட்டிருக்காங்க, அதான் வந்து உண்மை. ஸோ சமச்சீர் முடிங்க, அதுக்கப்புறம் டிகிரி வந்து கவர் பண்ணுங்கள். இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இங்கே ஒரு விஷயம் தப்பாக வந்து கைட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்னு சொல்லும் போது, இல்லை ப்ரோ ரீசெண்டாக டிஎன்பிசி வேறு மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இதை படித்து என்ன வந்து ஆக போகுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே கட் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது.
சரியா? அந்த கான்செப்ட் தான் வந்து கேட்பாங்க. இப்போ 4 ஆப்ஷன் லாஸ்ட் இயர் 4 ஆப்ஷனில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை இந்த வருஷம் ஒரு ஆப்ஷனாக கேட்பாங்க. லாஸ்ட் இயர் 4 கேள்வியில் கேட்ட ஒரு விஷயத்தை இந்த வருஷம் ஒரே கேள்வியில் 4 ஆப்ஷனாக கேட்பாங்க. இப்படி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒர்க் ஆகும். நீங்கள் அந்த கொஷின் படிக்கும் போது எல்லா ஆங்கிலையும் வந்து படிக்கணும். 4 ஆப்ஷன் நீங்கள் வந்து படிக்கணும். வெறும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மக பண்ணிட்டு போகக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மினிமம் 10 இயர்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இல்லை மற்ற எக்ஸாம் இருக்குதா எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. 75 கேள்வி ஜிஎஸ் கேட்குறாங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து 60 கேள்விகளில் மினிமம் 20-25 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டவுட் இருக்குன்னா நீங்கள் லாஸ்ட் ஒரு 10 இயர் பேப்பர் சால்வ் பண்ணிவிட்டு 2024 குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கே ரிஃப்ளெக்ஷன் புரியும். நீங்கள் வெளியே ப்ரூஃப் தேட வேணாம், எதுவுமே தேட வேணாம், நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையுமே செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் என்ன பண்ணுறோம், நாம் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். எதுவுமே டைரெக்டாக கேட்க போகிறது கிடையாது. பட் அந்த கான்செப்ட் அந்த விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். பாலிட்டிலாம் ஒரு செட் ஆஃப் கேள்வி தவிர கேட்கவே முடியாது. அப்போ இந்த லாஸ்ட் 10-15 இயர்ஸ் இருக்கா, அதை ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்கள். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கேள்விகள் வரதான் செய்யும். நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ் நம்ம வந்து கொண்டு போகலாம். நம்ம லாஸ்ட்டாக 2020 லாக்டவுன் சீரிஸ் நம்ம வந்து கொண்டு போயிருந்தோம். இந்த கோவிட் டைமில் பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், வெறும் ஏபிசிடி மட்டும் வந்து மேக் பண்ணல, ஒரு கொஸ்டினுக்கும் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு 10 பாயிண்ட் நம்ம கொடுத்துருந்தோம். அது டவுட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி சால்வ் பண்ணால் எப்படி கேட்டாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒர்க் அவுட் ஆகும். மினிமம் 25% கேரண்டி. ஸோ இதை மறக்காமல் சால்வ் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் பேங்க் கொடுத்தாலும் அதை வாங்கிக்கோங்க. நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க் எது இருக்கோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது ஸ்டார்ட் பண்ணும் போது சிலபஸ் முடிச்சாச்சு. அடுத்தது புக் லிஸ்ட்டு, பேசிக்கான புக் லிஸ்ட்டு, சமச்சீர் புத்தகம் அதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து முடிக்கணும். அடுத்தது டிகிரி லெவல் புக்ஸ் இதை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்த அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறது டே வைஸாக பிளான் நான் வந்து கொண்டு வரேன். அதனால் இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது. இது மூணுத்தையுமே கம்பைன் பண்ணாமல் எப்படி வந்து கொண்டு போகலாம், ஒரு பிளான் நம்ம கொண்டு வர. இப்போ குரூப்பை நம்ம வந்து போட்டிருக்கோம். என்ன பண்ணோம், டே வைஸாக பிளான் வந்து மேக் பண்ணியிருந்தோம். இதுக்கு ஒரு 6 மாதம் வந்து இருக்குது. இந்த 6 மாதம் ஒரு 150 டேஸ்க்கு எப்படி பிளானை வந்து மேக் பண்ணலாம் நம்ம வந்து கொடுக்கலாம். டே வைஸாக போட்டு இங்கிலீஷ் டெஸ்ட்டு, தமிழ் டெஸ்ட்டு, மேக்ஸ் டெஸ்ட்டு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி சூப்பராக கொண்டு போகலாம். அடுத்த 5-6 மாதம் ப்ராப்பராக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் கில்லி மாதிரி கிராக் பண்ண முடியும். குரூப் 2 நல்ல வாய்ப்பு இந்த வருஷம், அதை கிராக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல குரூப் 1 குரூப் 4 நடுவில் இருந்தாலும் சில பேர் டைம் இல்லை, படிக்காமல் வந்து விட்டுருக்கலாம், இல்லை மிஸ் பண்ணிருக்கலாம். பட் இது கரெக்ட் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் குரூப் 2. இதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த ரைட் டைமில் கொண்டு போனால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். ஓகே? ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே கையில் இருந்தாகணுமானா எஸ் கையில் இருந்தாகணும். சமச்சீர் புத்தகமும் கையில் வேணும், டிகிரியும் கையில் வேணும். அண்ட் இதை பேஸ் பண்ணி வேர் டு ஸ்டடி நான் வந்து கொடுக்குறேன். ஒரு பேஜ் வைஸை நான் வந்து கொடுக்குறேன். அதை வச்சுட்டு எழுதுங்க. நான் பிடிஎஃபாக கொடுத்தாலும் அதை எழுதுங்க. இப்போ தமிழ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம், ஒரு 20 பேஜ் கிட்ட நம்ம கொடுத்துருப்போம், டைப் பண்ணி வந்து கொடுத்துருப்போம். பட் அதை நீங்கள் வெறும் பிடிஎஃபாக பிரிண்ட் போடாமல் கையில் எழுதுனா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஒரு படி மேலே நீங்கள் வந்திருப்பீங்க. மற்ற ஆஸ்பெண்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன எட்ஜ் வருதுன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எல்லாரும் ஒரே புக்கு தான் படிக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் கிரியேட் பண்ண முடியல? அந்த 1% எட்ஜ் உங்களுக்கு வரணும்னா இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? இதை தவிர்த்து இங்கிலீஷ், தமிழ் டெஸ்ட் இந்த மாதிரி கொண்டு போகலாம். பிளான் எந்த மாதிரி வேணும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம வந்து கொடுக்கலாம். இங்கிலீஷ்க்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.